கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பவுலினுடைய மனமாறுதலை நாம் 2 நாட்களாக பார்த்தோம். இந்த நாளிலே இன்னும் ஒரு மனிதனை குறித்து நான் பார்க்க போகிறோம். இதே 9ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து முதல் முறையாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. முதல் முறையில் 2வது முறை முன்னால் பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய எல்லா சொத்தையும் விற்றுவிட்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து சேர்ந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அவனுடைய பெயர் தான் பர்னபா. பர்னபா என்று சொன்னால் அவனுக்கு இன்னொரு பெயர் ஆறுதலின் மகன். அவனுக்கு ஆறுதலின் மகன் என்று சொல்லப்படுகிறது. இந்த பர்னபா அவன் அந்த நேரத்தில் ஊழியம் செய்து கொண்டு வருகிறான். அந்த தர்சு பட்டணத்திலிருந்து வந்ததான ஆண்டவரே அந்த இடத்துல எருசலேமில் அங்கே வந்திருந்து அவன் அங்கு சவுல் இருந்த நேரங்களிலேயே அவனும் அங்கே இருக்கிறான். அப்பொழுது எந்த சீஷரும் சவுலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் நம்முடைய மார்க்கத்துக்கு எதிராக இருந்தானே, எப்படிப்பட்டவன் என்று பயந்து ஒதுக்க தள்ளி கொண்டால் சீஷர் கூட சவுலையும் பவுலாகி சவுலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் பர்னபா என்பவன் அவனை ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே இவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனோடே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்திலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு தெரிவித்தான். என்ன பாருங்கள், ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் தேவைப்படுகிறது. சவுலுக்கு அந்த நேரத்தில் கிடைச்சதான ஒரு பெரிய ஆதாரம், ஒரு உதவி இந்த பர்னபா இடத்துல இருந்தது. பர்னபா சேர்த்துக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அந்த பர்னபாவுடைய குணங்கள் மிகவும் சிறந்ததான குணம். தொடர்ந்து பவுலும் பர்னபாவும் சேர்ந்து ஊழியத்தை பல நேரங்களில் செய்யக்கூடியவர்களாக பின்வருகிற அதிகாரங்களில் பார்க்கிறோம். இந்த பர்னபா தான் இவனுக்கு உற்ற நண்பனாக இருந்தான். சீஷர்களிடத்தில் அறிமுகப்படுத்தினான். அவனுடைய அனுபவத்தை இவன் மற்ற சீஷர்களுக்கும் மற்ற எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் தெரிவித்தான். அதன் பின்பு அங்கு பல நாட்கள் சவுலாகிய பவுல் அந்த நேரத்தில் ஒரு பெரிய பிரசங்கங்களை செய்து இயேசுவே ஆண்டவர் என்பதை சிஷ்டாந்தப்படுத்தி கொண்டிருந்தான். ஆகவே இந்த வேளையில் நாம் இந்த பவுலோடு கூட சேர்ந்து நாமும் பர்னபாவையும் ஆண்டவருக்கென்று நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஆறுதலின் மகனாகிய பர்னபா இந்த பவுலை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பான் என்று சொன்னால் அந்த இடத்துல உதவி இல்லாமல் போயிருக்கும். சவுல் தடுமாறி போயிருப்பார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பர்னபாவை போல உதவி செய்து கை தூக்கி விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் காணப்படுவோம். ஒருவேளை சரித்திரத்திலேயோ ஊழியங்களிலோ பெரிய பெயர் கிடைக்காமல் போகலாம், பெரிய ஊழியக்காரன் சொல்ல முடியாமல் போகலாம். ஆனாலும் கூட இந்த பர்னபாவினுடைய ஊழியம் வேதத்தில் சவுலையும் ஆகிய பவுலை குறித்து சொல்லுகிற வேளையில் எல்லா இடத்திலும் இந்த பர்னபா நினைக்கப்படுகிறவனாக இருப்பான். ஆகவே இந்த பர்னபாவினுடைய வாழ்க்கைக்காக கர்த்தரை நன்றி செலுத்துவோம், துதிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக இந்த பர்னபாவினுடைய ஊழியத்துக்காக அவன் செய்ததான மகத்துவமான அந்த ஒரு ஆண்டவரே ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய ஊழியத்தில் அங்கீகரிக்கத்தக்கதான நேரத்தில் அவன் காணப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பர்னபாவை போல நாங்களும் அநேகருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.